நிறைய பேர் நிறைய விடயங்களை பேசுகிறாங்க. ஆனால் மஹிந்த ராஜபக்சனுடைய ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கபகி ஊடகங்களுக்கு எப்போதுமே இந்த ராஜபக்ஷ குடும்பத்தில் யாரை அழைத்தாலும் ஒரு விசாரணைக்காக அழைத்தாலும் மனோஜ் கபகி உட்பட குழுவினர் என்ன சொல்வார்கள் என்றால் இப்பொழுது நான் சொல்ல வருகின்ற விடயம் தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே டயஸ்போரா கதை, அதே விடுதலை புலிகள் இயக்க கதை. இன்று என்ன ஹைலைட் என்றால் இது மே மாதம் 18ஆம் தேதி நினைவேந்தல் தினமாக இருக்கின்றது. ஆகவே எப்படி குறிப்பிட்டார்கள் என்றால் இன்று அங்கு வந்திருந்த அந்த ஆதரவு குழுவினரை எப்படி உசுப்பேற்றினார்கள் என்றால், பாருங்கள் மக்களே, விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்ட நாள் நெருங்குகிறது. அந்த மாதத்திலே இந்த யுத்தத்தை 30 வருட யுத்தத்தை முடிவு கொண்டு வந்த விடுதலை புலிகள் இயக்க தலைவருக்கே அஞ்சாத அவர்கள் பெயரை குறிப்பிட்டு வெவ்வேறு விதமாக குறிப்பிட்டார்கள். அதை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னதைத்தான், கொல்லப்பட்ட மாதத்திலே மஹிந்த ராஜபக்சவுக்கு கஷ்டம் கொடுத்து இப்படி அசௌகரியங்களை ஏற்படுத்தி விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? டயஸ்போராக்களை திருப்திப்படுத்த, டயஸ்போராக்களுடைய நிதியிலே ஆட்சி அமைத்த அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அந்த டயஸ்போராக்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த மாதத்தை டார்கெட் செய்து இன்னும் ஒரு வாரத்திலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் எல்லாம் இடம்பெறும். அதை டார்கெட் செய்து தான் மஹிந்த ராஜபக்சவை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். வேறு ஒன்றும் இல்லை. 30 வருட கால யுத்தத்தை முடிவு கொண்டு வந்த, பூ வைத்து கும்பிட வேண்டிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இவர்கள் கஷ்டம் கொடுக்கின்றார்கள். அதை ஒருபோதும் இந்த நாட்டில் சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஒரு போடு போட்டார். நானும் நினைத்தேன், ரைட், இந்த வசனங்களை கேட்டவுடன் இலங்கையில் இருக்கின்ற 4ஆம் பக்கமும் இருக்கின்ற சிங்களவர்கள் இன்று கொந்தளிப்பார்கள் போல என்று தான் நானும் எண்ணினேன். இந்த எல்லாம் முடித்துவிட்டு வெளியே வந்து பார்த்தால், சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்தால் எல்லோரும் சிரித்து வைத்திருக்கிறார்கள். சிங்களவர்கள் இதே சிங்களவர்கள் சகோதர மொழி பேசுபவர்கள் சிரித்து வைத்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. காரணம், பெரும்பாலான சகோதர மொழி பேசும் மக்களுக்கு தெரியும் என்ன நடந்தது, ஏது நடந்தது, இவர்களுக்கு எதிராக இருக்கின்ற சாட்சியங்கள் என்ன என்பது குறித்து நன்காகவே தெரியும். அதன் காரணமாகத்தான் இந்த ஆதரவுக்கு வந்தவர்கள் பேசுவதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் உண்மை என்னவென்பது. கடந்த ஆட்சி காலங்களில் ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் கையில் வைத்துக்கொண்டு, அந்த அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் சட்டத்தின் மேலே நின்று எப்படியெல்லாம் ஆடினார்கள் என்று இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும்.